ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, சுவாமி சிவானந்தர் அவர்கள் ஐம்புலன்களை அடக்கிறது, ஐம்புலன்களை அடக்குனா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இப்போது சொல்ல போகிறேன். இந்த ஐம்புலன்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த ஐம்புலன்களால் தான் பல்வேறு இடங்களில் பிரச்சனைகளும் பூதாகாரமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான துன்பங்கள், இதையெல்லாம் ஏன் வருது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஐம்புலன்களும் இந்த மனசும் தான் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதர் கூட உங்களுக்கு சண்டை வருது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஏன் அந்த சண்டைகள் வருது அப்படின்னு. ஏதோ ஒரு பொருள் மேலே இருக்கிற ஆசை. அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பணமாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஆணுக்கு பெண் மீது இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கலாம். அப்போது பணத்தின் மீது இருக்கிற ஆசையினால் அந்த பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். அதாவது ஒரு சொத்து தகராறு வரும். அண்ணன் தம்பி இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா, சொத்து தகராறு வரும். இந்த சொத்து தகராறு ஏன் வருது? பணம்ங்கிற அந்த ஆப்ஜெக்ட் மேலே மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்டாச்மெண்ட், அந்த ஒரு பற்று, அந்த ஒரு தேவை, இதுக்காக தான் என்ன வருது அப்படின்னா, அந்த ஆசை, அவனுடைய தேவை என்னவா மாறுதுன்னா போட்டி பொறாமை உணர்வாக மாறி இறுதியில் அவனுக்கு ஒரு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி வைக்குது. அப்போது பணத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசை, அதே மாதிரி ஒரு ஆணுக்கு பெண் மீது இருக்கக்கூடிய ஆசை, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது இருக்கக்கூடிய ஆசை. அப்போது ஓவராலாக சுவாமி சிவானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ், இதையெல்லாம் அவர் ஆப்ஜெக்ட் அப்படின்றாரு. ஒரு பணத்தை ஒரு ஆப்ஜெக்ட்டுங்காரு, ஒரு பெண்ணை ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றாரு, அதே மாதிரி ஒரு ஆணை ஒரு ஆப்ஜெக்ட் தான் சொல்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ் ஆர் பெரிஷபிள். அப்படின்னா என்ன? எல்லாமே தற்காலிகமானது தான், எதுவுமே நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறது கிடையாது. இந்த உண்மையை ஒரு ஞானியால் மட்டும்தான் என்றைக்குமே அந்த ஞாபகத்தில் வச்சுருக்க முடியும். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா, இன்னொரு 1000 வருஷம் இருக்க போகிறோம், இன்னொரு 2000 வருஷம் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மையில் இருப்பாப்புல. அதாவது 100 வருஷனாலும் அது வந்து மிக குறுகிய காலம்தான் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அப்போது இந்த துன்பகரமான இந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து துன்பங்கள் இல்லாமல், துன்பங்களில் சிக்கிக்கொள்ளாமல் ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த வழி என்னன்னு சொல்கிறாருன்னா, இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்துறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. யுவர் பாடி இஸ் கிரியேட்டட் பை காட் as if it is a factory. இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி. நம்ம ஏகப்பட்ட ஃபேக்ட்ரியை பார்த்துருக்கோம், ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் மனுஷன் படைத்த ஃபேக்ட்ரி. ஆனால் கடவுள் படைத்த ஒரு ஃபேக்ட்ரி தான் இந்த பாடி. இந்த பாடியில் அந்த ஐம்புலன்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஒரு கண்ணு வழியாக தான் ஒரு மனுஷன் முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்குறான், ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறான். நான் இப்போ தான் சொன்னேன், அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பணமாக இருக்கலாம், இல்லை பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆணானாலும் இருக்கலாம். அப்போ ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கண்கள் வழியாக தான் அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன வருது அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஈர்ப்பு வருது, ஒரு ஆசை வருது. அந்த ஆப்ஜெக்ட் தனக்கு வேணும் அப்படின்னு அந்த மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அவன் மூளையில் அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு இதுக்கு டெசிஷனுக்கு வர்றான். அப்போது அந்த ஆப்ஜெக்டை அடையிறதுக்காக அவன் பலவிதமான முயற்சிகளில் இறங்குறான். அப்படி தானே? அப்போது கண்கள் வழியாக ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறான். மூளையில் என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னா, அந்த தாட் க்ரியேட் ஆகுது, எனக்கு அது வேணுங்கிற அந்த தாட்டு க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் என்னவா மாறுது அப்படின்னா, அவனுக்கு நினச்சதை அடையிறதுக்கான அந்த முயற்சிகளை எடுக்க வைக்குது. அப்போது அந்த முயற்சிகளை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். இறுதியில் அவனுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லாட்டின்னா நெகட்டிவாகவும் இருக்கலாம். இந்த சண்டை சச்சரவுகள் வருது பார்த்தீங்களா, ரெண்டு மனுஷனுக்கும் மத்தியில்.
ஏன் வருது தெரியுமா? ஏன் அப்படின்னா, இந்த ஐம்புலன்களால தான் வருது. இந்த மனசால தான் வருது. எல்லாமே எனக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை, விட்டு கொடுக்க முடியாத ஒரு மனம். எதை பார்த்தாலும் அது எனக்கு தான் சொந்தம். இவனை விட நான் பெருசாகணும். போட்டி, பொறாமைகள், சுயநலம் இது எல்லாமே கலந்து மனிதர்களுக்கு படைத்தவன் உள்ள இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்போது இதில் இருந்து சுவாமி சிவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு தீய உணர்வுகளை முதல்ல வெல்லணும் அப்படிங்கிறாரு. இந்த தீய உணர்வுகள் தனக்குள்ளே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு அதை யாரெல்லாம் அதை வெல்லணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக அதை எராடிகேட் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் உண்மையான கடவுளை உணர முடியும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அந்த மாதிரியான தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐம்புலன்களை அடக்கி தீய உணர்வுகளெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு மனிதன் கட்டாயமாக அவனே ஒரு இறைவனாக தான் இருப்பான் இந்த உலகத்தில் அப்படின்றாரு சுவாமி சிவானந்தர். அப்போது ஒரு மனிதன் இறைவனாக முடியும் அப்படின்றாரு. அது எப்போ தெரியுமா? தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி ஒரு மனுஷன் தன்னுடைய அந்த ஒரு டிசையர்ஸ், அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு வேலைகளை தொடர்ந்து சிறப்பாக இறைவனுக்கு அர்ப்பணமாக எவன் ஒருவன் செய்கின்றானோ அவனை தான் நிம்மதி, சந்தோஷம், அமைதி இது எல்லாமே தேடி வரும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் ஒரு துன்பத்தில் சிக்கியிருக்கீங்க, பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, கவலைகளில் மூழ்கி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது தான். அதாவது கண்கள், அதுக்கப்புறம் காது, அதுக்கப்புறம் நாக்கு, அதுக்கப்புறம் இந்த தோல், இந்த மாதிரியான ஐம்புலன்கள் எல்லாத்தையுமே ஒரு மனுஷன் அடக்கி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல வழியில் அதை பயன்படுத்தணும். கொடுக்கப்பட்டுள்ள ஐம்புலன்களை தீய வழிகளில் பயன்படுத்த தொடங்கிட்டா அந்த மனுஷன் கடைசி மிகப்பெரிய துன்பத்தில் தான் வாழ்க்கையில் மாட்டுவான். அதனால் சிவானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐம்புலன்களை அடக்கிட்டு அதை நல்ல பாதையில் திருப்பி விடணும் அப்படின்றார். அப்போ நல்ல பாதையில் திருப்பி விடப்பட்டால் கட்டாயமாக மனம் பூன போக்கில் போகாமல் நல்ல ஒரு பாதையில் அந்த மனுஷன் போக ஆரம்பிப்பான். நல்ல ஒரு பாதையில் அந்த மனுஷன் போக ஆரம்பித்தான்னா நிச்சயமாக அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது. நிம்மதி, சந்தோஷம், செல்வம் எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு சுவாமி சிவானந்தர் அவர்கள் சொல்கிறாரு. அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஐம்புலன்கள் மற்றும் மனம் இது ரெண்டையும் கட்டுப்படுத்திட்டு இந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த புலன்களை நல்ல வழியில் திருப்பி விட்டீர்கள் அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.